அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ்ஐ அமித்ஷாவை சந்திக்க வைப்பேன். நயினார் நாகேந்திரன். சசிகலாவை சந்திப்பேன், அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பில்லை. ஓ பன்னீர்செல்வம். அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலித்து வருகிறது. செங்கோட்டையன் அதிமுகவை ஒருங்கிணைக்க விதித்த கெடு நாளையோடு முடிவடைய உள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். வரும் செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளை, எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்துவதாக கூறப்படுகிறது. இவரோடு KP முனுசாமி மற்றும் SP வேலுமணி செல்வார்கள் என்று கூறப்படுகிறது. இதேபோன்று அமித்ஷாவோடு JP நட்டா, நயினார் நாகேந்திரன் மற்றும் PL சந்தோஷ் இடம்பெறுவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது. திமுக தமிழகத்தில் வலிமையாக உள்ளது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுக அவசியம். அதனை விடுத்து அதிமுகவை ஒருங்கிணைக்காமல் தனது பிடிவாதத்தால் வரும் தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இழக்க வேண்டாம் என அமித்ஷா கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதனால்தான் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஒப்புக்கொள்வாரா என்ற ஐயம் அனைவர் மனதிலும் எழுந்துள்ளது. காரணம், நீண்ட காலமாக அதிமுக இணைப்பு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுத்தான் வருகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு இம்மி அளவும் இசைவு தெரிவிக்கவில்லை. காரணம், அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டால் தனது பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து நேர்ந்துவிடும். இந்த இடத்திற்கு சசிகலாவோ OPSஓ போட்டி போடுவார்கள். இது தேவையில்லாத தலைவலியை ஏற்படுத்தும். அதற்கு பதிலாக தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவிலேயே நமது தலைவர் பதவியை காத்துக்கொள்ளலாம் என எடப்பாடி பழனிசாமி நம்புவதாக கூறப்படுகிறது. எனவேதான் OPS, சசிகலா, TTV தினகரன் போன்றவர்களை இணைக்க மறுப்பு தெரிவித்தார். மேலும் அதிமுகவை இணைக்க வேண்டும் என கருத்து தெரிவித்த செங்கோட்டையனையும் நீக்கிவிட்டார். எனவே வரும் காலங்களில் அதிமுக ஒருங்கிணைப்பு நடைபெறும் என்று கூறுவது சாத்தியம் இல்லை என்றாலும் கூட பாஜக அரசு எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. அதிமுகவை நீங்கள் ஒருங்கிணைங்கள், இல்லை என்றால் நாங்களே ஒருங்கிணைப்போம் என்ற முடிவில் பாஜக அரசு இருப்பதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் நயினார் நாகேந்திரன் 2 நாட்களுக்கு முன்பாக செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது நான் OPSஓடு பேச்சுவார்த்தை நடத்தினேன். அவரை மீண்டும் NDA கூட்டணிக்கு அழைத்துள்ளேன். அவரும் கண்டிப்பாக வருவதாக கூறியுள்ளார். மேலும் நாங்கள் இருவரும் சந்தித்து பேசவும் உள்ளோம். அதற்கு அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் மிக விரைவில் அவரை அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்வோம் என்றும் கூறியிருந்தார். இதுகுறித்து OPSயிடம் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, நான் சசிகலாவை மிக விரைவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளேன். அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பது எங்களது அனைவரின் விருப்பமாக இருந்து வருகிறது. அண்ணன் செங்கோட்டையன் ஒரு நல்ல முடிவை 2 நாட்களுக்குள் அறிவிப்பார் என நான் எதிர்பார்த்திருக்கிறேன். ஏனெனில் அவர் விதித்துள்ள காலக்கெடு நாளையோடு முடிவடைய உள்ளது. அதற்குள்ளாக அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா இல்லையா என்பது அனைவருக்கும் தெரிந்துவிடும். அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது அனைவரின் விருப்பமாக இருந்து வருகிறது. மேலும் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டால் பொதுச் செயலாளர் பதவி EPSக்கா என்ற கேள்வியை என்னிடம் தொடர்ந்து கேட்டு வருகிறீர்கள். முதலில் அதிமுக ஒருங்கிணைக்கட்டும், பின்பு உட்கார்ந்து அது பற்றி பேசிக்கொள்ளலாம் என தெரிவித்திருந்தார். மேலும் நயினார் நாகேந்திரனோடு பேச்சுவார்த்தை நடத்தினீர்களா என்ற கேள்விக்கு அவர் என்னோடு தொலைபேசியில் பேசினார். மிக விரைவில் அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளேன் என பதிலளித்திருந்தார். மேலும் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய திட்டம் எதுவும் தற்போதைக்கு இல்லை. எதிர்காலத்தில் அது நிகழலாம் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் கட்சி ஒருங்கிணைப்பு குறித்து அவர் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. தனி கட்சி தொடங்கும் திட்டம் அவருக்கு துளிகூட இல்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. தற்போதைய சூழ்நிலையில் அவர் தனி கட்சியை தொடங்கினால் அதிமுகவை அவர் உரிமை கோர முடியாது என்பது அவருக்கு தெரியும். எனவேதான் 18வது மக்களவை தேர்தலிலேயே சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார். வரும் தேர்தலில் எப்படியாவது அதிமுகவோடு ஒருங்கிணைந்து விட வேண்டும் என்பதுதான் அவரது திட்டம். ஒருவேளை இந்த ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லை என்றால் அவர் தனி கட்சியை தொடங்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. நன்றி.